உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி வெட்னஸ்டேங்க, ரொம்பவே ஆர்வமாக உட்காந்துருப்பீங்க. ஸ்டார் ஹோட்டல் சமையல் இன்றைக்கி என்ன வரப்போகுது அப்படின்னு தானே. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் மட்டும் சமைக்க போகிறதில்ல, கூட வந்துட்டு ஷெஃப் ராஜா அப்படின்ட்டு அவங்க ஒருத்தவங்களும் இருக்காங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியன் குசைன் நல்லா பண்ணுவாங்க. அதை விட வந்து பெட்டராக நான் சைனீஸ் பண்ணுவேன், ஒரு சேஞ்சுக்கு நான் சைனீஸ் டிஷ் இன்றைக்கி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ ராஜா மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். ஆப்பிள் ட்ரீல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா மேடம்? இந்தியன் குசைன் அவங்களோடது. இந்தியன். ஓகே, இன்னைக்கு நீங்கள் என்ன சைனீஸ் ஃபுட் பண்ண போகிறீங்க? சைனீஸ் ஃபுட் போடு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க? ஜூஸ் கிளாஸ்லாம் வச்சுருக்கீங்க? ஜூஸ் போடு மேடம். ஜூஸா? வெல்கம் ட்ரிங்கா? எனக்கா? உங்களுக்கு நான் சாப்பிட்டாகணுமா அதை? கண்டிப்பாக சாப்பிடுவோம். சூப்பர். என்ன ஜூஸ் பண்ண போகிறீங்க? கேரட் ஆரஞ்சு ஜூஸ் மேடம். கேரட் அண்ட் ஆரஞ்சு ஜூஸ். ஓகே, என்ன பண்ண போகிறீங்க இப்போ கட் பண்ணிட்டு ரெடி பண்ணுவோம். ஓகே, சரியா. கேரட் கட் பண்ணீங்க, ஆரஞ்சு கட் பண்ணீங்க, ரெண்டு போட்டுட்டு இப்போ ஐஸ் கியூப் போட்டு போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சுகர் ரெண்டு ஐஸ் கியூப் போட்டு மேடம். அப்படியே போட்டு blend பண்ண வேண்டியதுதான். தண்ணி ஊத்தணுமா? தண்ணி ஊத்தணும். தண்ணி. சுகருக்கு பதிலா ஹனிலாம் யூஸ் பண்ணலாமா? ஹனி யூஸ் பண்ணலாம். ஓகே. இல்ல சுகர் ஹனி வேணும்ன்றவங்க ஹனி யூஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வேணும்ன்றவங்க சுகர் சிரப் யூஸ் பண்ணலாம் மேடம். ஓகே. ஆனியன் ஆயில் மேடம். இதுதான் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? கட் பண்ணலாமா? பேட்டர் ஃப்ரை தானே, அடுப்பு பற்ற வச்சிரலாமா? ஓகே. ஆயில் ஊத்தவா? ஓகே, இப்போ கட் பண்ணிடலாமா? ராஜா மேடம், படிச்சதெல்லாம் எங்க படிச்சீங்க ராஜா நீங்க? கல்கட்டா மேடம். கல்கட்டாவா? ராஜா கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல மேடம். ஏதாவது உஷார் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, இங்க தமிழ்நாடுல உஷார் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல ஒருத்தவங்க இருக்காங்களா? லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் பேசிட்டு இருக்கீங்க. கமிட் ஆயிடுச்சா? கமிட் 3 கமிட் ஆயிடுச்சா? யார் அது? திருநெல்வேலி பொண்ணு மேடம். எங்க? திருநெல்வேலி பொண்ணா? கல்கட்டாவில் பிறந்து வளர்ந்து படிச்சுட்டு குழப்புக்கு திருநெல்வேலி வந்தா இங்க இருந்து தூக்கிட்டு போவீங்களா நீங்க? இல்ல மேடம், லவ் பண்ணேன். யாருன்னு சொல்லுப்பா, நான் அதை பார்த்து எப்படியாவது பாதுகாத்து இங்கே தக்க வச்சுக்கிறேன். நம்ம செப்புக்கு தெரியும். சாப்பிட வந்த கெஸ்டா? சாப்பாடு கெஸ்ட் இல்ல மேடம், அவன் வெளியே போனேன். வெளியிலையா? ஸோ பிரேக் டைம்ல வெளியில போறது இதுக்கு தான். சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஒரு பொண்ணு, நல்ல பொண்ணா, ஒரே பொண்ணா?
போதும். கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர், மைதா மைதா, மாவு, லைட்டாக தண்ணி. மேரினேட் பண்ணியாச்சா? இப்போ 2 இப்போ என்ன சாத்தே பண்ணுறதுக்கு இங்கே இதை அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா? அடுத்து 10 வச்சிடலாம். ஓகே. எண்ணெயும் கூட காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை ஆயில் கொஞ்சம் இதில் போட்டுக்கலாமா? போட்டுடலாம். ஓகே, இந்த இதுலேயும் போட்டுடலாமா அப்படியே? சிக்கன் அதில். ஓகே. இப்போ ராஜா சாத்தே பண்ணிக்கிறீங்களா? என்னென்ன போட போகிறீங்க அதில்? இதில் முதல்ல garlic போட்டுருங்க போட்டுருங்க. ஓகே. ஜிஞ்சர் கார்லிக் இல்லையா? எடுத்து ஃப்ரை பண்ணு. சரிங்களா? ஓகே ராஜா, மேடம் ஹோட்டலுக்கு டியூட்டிக்கு வரும்போது ப்ராப்பராக வருவீங்களா? அடிக்கடி சொல்லாமல் கொள்ளாமல் பங்க் அடிப்பீங்களா? இல்லை டியூட்டி டைமில் பர்ஃபெக்டாக டியூட்டி. ஸோ பிரேக் டைமில் தான் இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போகிறது. பிரேக் டைமில் எத்தனை நாள் அந்த மாதிரி பொண்ணு பார்க்க போயிருக்கீங்க? முதல்ல அடிக்கடி போவாராம். அப்புறம் செப்புக சொல்லிட்டேன். ஒரு பொண்ணு பார்த்தோன்னே அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம், இனிமேட்டுக்கு எந்த பொண்ணு பார்க்காத நானே உனக்கு கமிட் ஆகிக்கிறேன் அப்படின்னு. அப்படி தானே? கரெக்டா? ஓகே. ஆனியன் போட்டு சாத்தே பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் போட்டிருக்கு. எண்ணெய் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் போட்டு க்ரீன் சில்லி போட்டு கொஞ்சம் சாத்தே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு அதையும் சாத்தே பண்ணுறாப்புல. சிக்கன் எடுத்துடலாமா ராஜா? மேடம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணுமா? ஓகே. சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக வேணுமா? கிறிஸ்பியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த சாஸ் தேவையான பொருட்கள்: சிக்கன், வெங்காயம், குடைமிளகாய், சிகப்பு மிளகாய் விழுது, தக்காளி சாஸ், சோயா சாஸ், முந்திரி பருப்பு, பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, முட்டை, சோளமாவு, மைதா, வெள்ளை மிளகுத்தூள், உப்பு, சர்க்கரை, வெங்காயத்தாள், எண்ணெய். செய்முறை: முதலில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும். பிறகு குடைமிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயத்தாள் ஆகியவற்றை நறுக்கவும். சிக்கனை சிறு துண்டுகளாக நறுக்கி வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் நறுக்கிய சிக்கன், முட்டையின் வெள்ளை பகுதி, உப்பு, வெள்ளை மிளகுத்தூள், சோயா சாஸ், சோளமாவு, மைதா மாவு, தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து கலக்கவும். மற்றொரு வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும். இதற்குள் கலந்து வைத்துள்ள சிக்கனை சேர்த்து பொரித்து எடுக்கவும். வாணலியில் உள்ள எண்ணெய் காய்ந்ததும் நறுக்கிய இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். அதோடு சிகப்பு மிளகாய் விழுது, தக்காளி சாஸ், சோயா சாஸ், பொரித்த சிக்கன், முந்திரி பருப்பு, குடைமிளகாய், வெள்ளை மிளகுத்தூள், உப்பு, சர்க்கரை, வெங்காயத்தாள் ஆகியவற்றை சேர்த்து வதக்கி பரிமாறவும். இப்பொழுது டிராகன் சிக்கன் தயார்.